உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆண் மலட்டுத்தன்மை எப்படி கண்டுபிடிக்கிறது? விந்து பைகளோட சைஸ் ரொம்ப எளிமையாக கண்டறிய முடியும். ஒரு குழந்தைக்கு விந்து பையே இறங்கலன்னு வச்சுக்கோங்க, அதை கண்டுபிடிச்சிட முடியும். அந்த குழந்தைக்கு கூட அது தெரிஞ்சிருக்கும். பல நேரங்களில் 2 குழந்தைகள் ஒரு வீட்டில் இருக்கு. அப்பா அம்மாக்கள் குளிப்பாட்டும் போது பார்க்குறாங்க வித்தியாசம். ஒரு குழந்தைக்கு வேற ஆணுறுப்பெல்லாம் எப்படி இருக்கு, இன்னொரு குழந்தைக்கு அப்படி இல்லை, அண்ணனுக்கு சின்னதாக இருக்கு, விரையே சின்னதாக இருக்கு அப்படின்லாம் வரும்போது அவங்களே கூப்பிட்டு வர்றாங்க. 2 குழந்தை நாங்கள் தான் குளிப்பாட்டுறோம், அண்ணனுக்கு சின்னதாக இருக்கு, தம்பிக்கு இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு. அப்போது விந்து பைகளுடைய சைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இயல்பாக வளரணும். அந்த வயதுக்கேற்ற வளர்ச்சி இல்லை அப்படின்னா நம்ம ஆண்மை குறைவு இல்லை விந்தணுக்கள் குறைவு இருக்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ விந்தணுக்கள் குறைபாடு, ஆண்மை குறைபாடு இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஒரு 13 வயதிற்கு அப்புறம் டக்குன்னு ஆண் உறுப்பு விந்து பை சைஸ் எல்லாம் வளரலாம். முதல்ல கொஞ்சம் சின்னதாக இருந்துட்டு கூட திடீர்னு அது வளரும். ஆனால் வளருதான்னு பார்க்கணும். இதை தவிர அந்த முடி வளருதல், ஆண் உறுப்பை சுற்றி வளர்கிற முடி, டேனர் ஸ்கேல்னு பேர், 1லேருந்து 5 வரைக்கும் வயதுக்கு ஏற்ற அது வளர்ச்சி இருக்கணும். அதை வைத்து அவங்களுடைய ஹார்மோன் வளர்ச்சி எல்லாத்தையும் கண்டறிய முடியும். ஸோ ஒரு ஹார்மோன் வளர்ச்சி குறைவு இருக்குது அப்படின்னா அவருக்கு விந்தணுக்களும் குறைவு இருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப டாலாக உயரமாக ஜைஜாண்டிக்காக இருப்பார், குண்டா பொதுன்னு இருப்பார், மீச தாடி இருக்காது, முகம் மட்டும் ஒரு 15 வயது பையன் முகம் இருக்கும். ஆள் ஜைஜாண்டிக்காக 35 வயசாக இருப்பார், முகம் 15 வயது பையன் மாதிரி இருக்கும். இவர்களுக்கு ஆண் ஹார்மோன் குறைவாக இருக்கும், விரைப்பை ரொம்ப சின்னதாக இருக்கும், விந்தணுக்கள் உற்பத்தி இருக்காது. இவர்களுக்கு கொஞ்சம் ஆரம்பத்திலே கண்டறிந்து என்ன பிரச்சனை, ஜெனட்டிக் ப்ராப்ளம், கிளின்ஃபெல்டர் சிண்ட்ரோம், இல்லை மூளையிலேருந்து வரக்கூடிய ஹார்மோன்கள் கம்மியாக இருக்குது, இல்லை விந்து பை சரியாக வேலை செய்யலை, இப்படி ஏதாவது காரணங்களை கண்டறிந்து நாம் சரி செய்ய முயற்சி பண்ணலாம். பல நோய்களை சரி பண்ண முடியும், சில நோய்களை சரி பண்ண முடியாது. ஜெனட்டிக் நோய்களாக இருந்தால் சரி பண்ணுறதுல சிரமங்கள் இருக்கும். ஆனால் இதை ஆரம்பத்திலே கண்டறிய முடியும். அடுத்து இப்போ ஒரு அடல்ட் வர்றார், குழந்தை கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லைன்னு வர்றாரு, என்ன பண்ண முடியும்? விந்து பைகளை செக் பண்ணணும். விந்து பைகளுடைய சைஸ் 15 ml-இருந்து 25 ml இருக்கணும். ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு விந்து உற்பத்தி மிக மிக குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தை இல்லைன்னு வர்றாங்கன்னா முதல் டெஸ்ட் விந்து டெஸ்ட் தான் எடுக்கணும். ரொம்ப ஈஸி, செலவு குறைவானது, பெரும்பாலான விஷயங்கள் அதில் தெரிஞ்சிடும். விந்தே இல்லை அப்படின்னா விந்து ரொம்ப குறைவாக இருக்கணும், அதுதான் காரணம்னு பெருமளவுக்கு சொல்லிடலாம். பெண்ணுக்கு நிறைய டெஸ்ட் இருக்குது, ஒரு டெஸ்ட் இல்லை, நிறைய டெஸ்ட், ஹார்மோன் டெஸ்ட்டு, கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை ஸ்கேனு, நிறைய டெஸ்ட்டுகள் இருக்குது. ஆண்களுக்கு விந்து டெஸ்ட் எடுத்தாலே விந்து செக்ஸ் ஒழுங்காக பண்ணணும். அவர் இந்த 2 இருந்தாலே பெரும்பாலும் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதனால் ஆண்களுக்கு விந்தணுக்கள் குறைபாடு இருக்கிறத கண்டறிவது கொஞ்சம் எளிதானது, எளிமையான டெஸ்ட்டு. இதை வந்த முதல் நாளே அவங்க பண்ணிடலாம். குழந்தையின்மை அப்படின்னு வந்த முதல் நாளே அவங்க இதெல்லாம் பண்ண முடியும். இங்கே நம்ம 2 விஷயத்தை தெளிவாக பிரித்து பார்க்கணும். ஒன்று, ஆண்மை குறைவு. எல்லாம் ஒரு முழுமையான ஆணாக இருப்பார், விந்தெல்லாம் நிறைய இருக்கும், விரைப்பை நல்லா இருக்குது, மீச தாடி இருக்குது, நல்லா இருக்குது, ஆனால் அவரால் தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியல, விரைப்புத்தன்மை நல்லா வரல, இது ஆண்மை குறைவுன்னு சொல்கிறோம். எல்லாம் கல்யாணம் ஆச்சு, செக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுறாரு, 1 வருடம் செக்ஸ் பண்ணியும் கூட அவங்களுக்கு குழந்தை பேர் இல்லை, இது விந்தணுக்கள் குறைபாடு, இது இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை. 2ம் ஒன்னோட ஒன்று இணைந்ததல்ல, 2 வேற வேற. சில நேரங்களில் 2ம் இணைந்து வரலாம், ஒரே ஆளுக்கு 2ம் வரலாம். ஒரு விரையே வளரலன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஹார்மோனும் குறைபாடு இருக்கும், செக்ஸ்லேயும் பிரச்சனை, ஆண்மை குறைபாடும் வரலாம்.
அதே மாதிரி விந்தணுக்கள் குறைபாடும் இருக்கலாம். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இதுல இன்னொரு ட்ரிக்கியான ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்மை குறைபாடு, ஒருத்தர் செக்ஸே பண்ண முடியலன்னா அவர் எப்படி கர்ப்பம் ஆவாரு? அப்போ ஆண்மை குறைபாடு இருக்கவங்களுக்கும் குழந்தையின்மை வரலாம். ஆண்மை குறைபாடுனால அவரால் செக்ஸ் பண்ண முடியல ஒய்ஃபோட, நீண்ட நாள் அப்படி போய்கிட்டே இருக்கும். எப்படியா சரியாயிடும் நம்புவாங்க, ஆனால் சரியாகாது. அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது. ஆண்மை குறைபாடு குழந்தையின்மையை உண்டு பண்ணும். குழந்தையின்மை ட்ரீட்மெண்ட் போகிறாங்க, ரெகுலராக செக்கப்புக்கு போகிறாங்க, ஸ்கேன் எடுக்கிறாங்க. இன்னைக்கு கருமுட்டை வெடிச்சிருச்சு, இன்னைக்கு செக்ஸ் பண்ணுங்கன்னு டாக்டர் சொல்லும்போது அது அவங்களால செக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இன்பமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை வேலையாக மாற்றி இன்னைக்கு செக்ஸ் பண்ணணும், குழந்தை அப்போ தான் பிறக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சாங்கன்னா அன்னைக்கு பிறப்பு வராது. குழந்தையின்மை ஆண்மை குறைவை உண்டு பண்ணும். அது டெம்பரவரியாக உண்டு பண்ணும், ஆனால் அது உண்டு பண்ணும். திஸ் இஸ் த நைட் சிண்ட்ரோம்னு இதுக்கு பேர். இன்னைக்கு செக்ஸ் பண்ணுங்க கண்டிப்பாக அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா அன்னைக்கு கண்டிப்பாக செக்ஸ் பண்ணணும், திஸ் இஸ் த நைட் சிண்ட்ரோம் அப்படின்னும் போது அவங்களால பண்ண முடியாது. பதட்டம், மன அழுத்தம் எல்லாம் வந்து அவருக்கு விரப்புத்தன்மையே வராது. அப்போது ஆண்மை குறைவு குழந்தையின்மை உண்டு பண்ணலாம், குழந்தையின்மை ஆண்மை குறைவு உண்டு பண்ணலாம். ரெண்டும் சேர்ந்து இருக்கலாம், ரெண்டும் தனித்தனியாகவும் இருக்கலாம். இதை சரியாக நம்ம செக் பண்ணி கண்டுபிடிச்சு என்ன பிரச்சனை அப்படின்றத கண்டறிந்து அவர்களை சரி செய்ய முடியும்.